எல்லோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி ஈரோடு மாவட்டம் சென்னிமலையிலேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கொடுமணலுக்கு பக்கத்தால் அமைஞ்சிருக்குதுங்க. ப்ராப்பர்ட்டி கொடுமணல் பஞ்சாயத்துக்கு உட்பட்டதுங்க. நம்ம போகிற வழியில் பார்த்தோம்னா எல்லா தென்னந்தோப்பு தான் இருக்குதுங்க. சரி, அதை கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நாம் இதை எடுத்துருக்கோமுங்க. இந்த ஏரியாவை பொறுத்த அளவுக்கு நம்ம பார்த்த வகையில் எல்லா பக்கம் தென்னந்தோப்பு தானுங்க. தென்னந்தோப்பில் அருமையான காப்புங்க. தண்ணி வசதியும் நல்லா இருக்குதுங்க. இந்த ஏரியாவில் நம்ம ரோடு பேஸில் போகையிலேயே எல்லாம் வரிசையாக தென்னந்தோப்பு தான் இருந்ததுங்க. நம்ம தார் ரோட்லேருந்து உள்ள மண் தடத்தில் போகணுங்க. ஒரு 1 to 1.5 கிலோமீட்டர் மண் தட வசதியில் நம்ம பார்க்க போகிற காடு அமைஞ்சிருக்குதுங்க. மொத்தம் 3 ஏக்கர் பூமிங்க. இந்த 3 ஏக்கர் பூமியை அப்படியே கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க. இதுதானுங்க இந்த நேர் தோட்டத்துக்கு ஆப்போசிட்லேயே அமைஞ்சிருக்குதுங்க. இது 20 அடி மண் தட வசதியில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த 20 அடி மண் தட வசதி இந்த காட்டோடு நிற்காமல் காட்டை தாண்டி அடுத்த காட்டுக்கும் போகுதுங்க. 20 அடி மண் தட வசதி அந்த மண் தட ரோடு பேஸ் மட்டுமே ஒரு 250 to 300 அடி வருமுங்க. காடு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க. மண் வகையை பொறுத்தனாலும் சொல்லணும் அப்படின்னா அருமையான செம்மண்ணுங்க. நமக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு தோட்டம் அமைக்கிறதுக்கு இந்த காடு அருமையாக சூட் ஆகுமுங்க. எத்தாப்பில் பூரா தோட்டம் தானுங்க. தோப்பு, தென்னந்தோப்பு இந்த மாதிரி பல தரப்பட்ட விவசாயங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது இப்போதைக்கு வெறுங்காடாக இருக்குதுங்க. தண்ணி வளமும் இந்த ஏரியாவில் அருமையாக இருக்குதுங்க. தண்ணி வளம் இல்லைன்னா தோப்பில் இந்த அளவுக்கு இருக்காதுங்க. எத்தாப்பில் பார்த்திங்கனாவே தெரியுங்க. மண் அருமையான செம்மண் அப்படிங்கிறதுனால நம்ம எந்த விவசாயம் வேணாலும் இதில் பண்ணலாமுங்க. தோட்டம் அமைக்கலாம். மண் பார்த்திங்கன்னா நம்ம ஜூம் பண்ணி எடுத்துருக்கோமுங்க. எறும்பு கூடு கட்டிக்கிட்டு இருக்குது பாருங்க. உள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் மேலே கொண்டு வருதுங்க. அப்போ பார்த்திங்கனாலே தெரியும் செம்மண். 3 ஏக்கர் அளவுள்ள இந்த காட்டோட ஒரு ஏக்கரின் விலை 35 லட்ச ரூபா கேட்டிருக்காங்கங்க. ஒரு ரீசனபிளான ரேட்டு தான். இப்போ சென்னிமலை மார்க்கெட்டே கொஞ்சம் மேலே வந்துட்டுதுங்க. ஸோ அதனால் நல்லா தடம் வசதியில் இருக்கிற காடெல்லாம் விலை மேல் நோக்கி இப்போ சென்று கொண்டே இருக்கிறதுங்க. அதனால் 35 ரூபா அப்படிங்கிறது ரீசனபிள் ப்ரைஸ் தானுங்க. இதுவும் ஃபிக்ஸடு கிடையாதுங்க. சொல்லியிருக்காங்க. நம்ம போய் உட்காந்தோம்னா முன்ன பின்ன பேசி முடிக்கலாங்க. ஒன்றும் தப்பு இல்லை. தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த காடை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு காடு பிடிக்குங்க. சென்னிமலைக்கு 14 கிலோமீட்டருங்க. காங்கேயத்துக்கு 19ங்க. திருப்பூருக்கு 27 கிலோமீட்டருங்க. ஒரு ஏக்கரின் விலை 35ங்க. கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துடலாம். மண் செம்மண்ணுங்க. கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க. வாசுப்படி இருக்குதுங்க. உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது தோட்டம் தேவைப்பட்டால் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. காட்டுக்கு ஏற்றாப்புல எல்லாம் தோட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. நன்றி, வணக்கங்க.